வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து நம்ம ஒரு இடியாப்பம், ஒரு சின்ன ஊத்தப்பம் மாதிரி, அதுக்கு வந்து காலிஃப்ளவர் பாயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப ஒருத்தவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க, அதை பார்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது செய்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இது வந்து 2 பேருக்கு மட்டும்தான் நான் செய்கிறேன். அதுக்கு என்னென்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இது காரம் ஸ்பைசி எதுவுமே தேவையில்லைங்க. மஞ்சள் பொடி, கரம் மசாலா எதுவும் போட தேவையில்லை. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய். கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து முந்திரி தேங்காய் தான் இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்கு. இஞ்சி பூண்டு, ஃப்ரெஷ் க்ரீம் வந்து, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் ஒரு சில பீசஸ், ஒரு 1/4 தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 2, கொஞ்சம் குட்டி குட்டியாக பட்டை, சீரகம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சோம்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து தேங்காயும் முந்திரியும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டை தட்டி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பார்த்துடலாம். நம்ம இப்போ வந்து தேங்காயும் முந்திரியும் ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், வேறு எதுவும் போட வேண்டாம். சோம்பு எல்லாமே தாளிக்கிறதுக்கு தான். இதுக்கு வந்து ஒரு 20 முந்திரி பருப்பு நம்ம போட்டிருக்கோம். 1 கப்பு தேங்காய். அந்த மாதிரி போட்டால் தான் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்படி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் போட்டிருக்கோம். நம்ம செக்கில் ஆட்டின கடலையில் தான் போட்டிருக்கோம். அதுதான் வந்து இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் ஆயில் வந்து சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம 1 பை 1 போட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது அட்டகாசமான சுவையில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஆட்டுக்கால் பாயா அந்த மாதிரி வந்து நான்வெஜ்ஜுக்காரங்களுக்கு, இது எங்களை மாதிரி உள்ள வெஜ்ஜுகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ரெண்டு. இது பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் லைட்டாக சூடாகிடுச்சு. அதில் வந்து சோம்பு, ஜீரகம், ஏலக்காய், பட்டை, 2 கிராம்பு எல்லாமே கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கம்மியாக தான் பண்ண போகிறோம். அதனால் இது பாருங்கள். ஒரே ஒரு வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு காரம் இல்லை, அதனால தான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்ல டேஸ்ட்டாக, அந்த என்ன சொல்கிறது, இந்த வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக வருது. இது நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகணும்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கலர் மாதிரி அந்த கிறிஸ்டல் அந்த சமயம் வந்தால் போதும். இப்போ இந்த அளவு வறுக்கும்போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். வெங்காயம் இதுக்கு மேலே வதங்க தேவையில்லைங்க. இதுவே நல்லா ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா நம்ம அந்த ஒயிட்டாக இருக்காது. அதனால் வந்து நம்ம இதே போடுறோம். தக்காளி வந்து இப்போ போட தேவையில்லை, லாஸ்ட்டில் தான் போடணும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் வந்து புதினா போட்டுடலாம். இந்த ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் கிடைக்கும். கொத்தமல்லி மட்டும் கடைசியில் போடலாம். அப்பா வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக வருதுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக போடுங்க, பார்த்து போட்டுக்கலாம்.
அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஓரளவுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணி லைட்டாக வேக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெந்நீரில் உப்பு போட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு எடுத்துட்டோன்னா அந்த உள்ளே இருக்க அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 80% வெந்தால் போதும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் வேகும் இல்லையா, அதனால் வந்து லைட்டாக வேக வச்சுருக்கேன். அதுதான் இதில் போட்டிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு, ஒயிட்டுக்கும் க்ரீனுக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகா. என்ன பச்சை மிளகாய் இவ்வளோ இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் அந்த தேங்காய் முந்திரி எல்லாம் போடும்போது அந்த சுவை சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் வேகட்டும். நம்ம போட்ட உப்பே போதும். அப்புறம் தேங்காய் பால் எல்லாம் போட்டுட்டு அந்த பேஸ்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மித்த கிரேவி அதுக்கெல்லாம் நீங்கள் குட்டி குட்டியாக போட்டால் பரவாயில்ல, ஆனால் இதுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தேங்காய் முந்திரி மட்டும்தான், அதை கெட்டியாக இருக்குது, இதை ஊற்றிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதை கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுனால ஓரளவுக்கு இது கொதிக்கலாம். பார்த்தீங்கன்னா கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒயிட்டாக இருக்குதுன்ட்டு. அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காய் முந்திரி, அவ்வளோதான். இதை விடையும் இன்னும் ஒயிட் கொடுக்கறதுக்கு அடுத்த ஒன்று ஜாம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்ற போகிறோம். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அப்புறம் அடிக்கடி கேட்பீங்க. இது பிள்ளைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் ஒரு சின்ன வெங்காயம் ஊத்தப்பம் போட்டுட்டு, இல்லை ஒரு சப்பாத்தி இல்லை பூரி எதுக்கும் எல்லாத்துக்குமே இது சூப்பராக மேட்ச் ஆகுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை, கொஞ்சம் போடணும், கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் 2 பேருக்குனால கம்மியாக பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ கூட்டி குறைச்சி பண்ணிக்கங்க. இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து காலிஃப்ளவர் வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். கொஞ்சம் வேகணும், அடுப்பில் சிம்மே வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ வந்து தக்காளி பழத்தை அப்படி பச்சையாகவே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேகணுமே தவிர வதங்கக்கூடாது. அப்படி தான் அந்த தம்பி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது சும்மா கலருக்காக, அந்த லைட்டு புளிப்பு சுவை வர்றதுக்காக தான் இது. இப்போ வந்து சூப்பராக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்ல ஒயிட் கலர். முதல்ல ஏற்கனவே ஒயிட்டாக தான் இருந்துச்சு, இப்போ இது ஊற்றின உடனே இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக போயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகுதுங்க இது பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், சூப்பராக
காலிஃப்ளவர் பாயா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊத்தப்பத்துக்கும் ஒரு சின்ன ஒரு இடியாப்பம் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கும் சேர்த்து தான் இது பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இதுக்கு தோசையும் இடியாப்பமும் பண்ணிட்டு வந்து பார்த்துடலாம். இது வந்து பீட்ரூட் இடியாப்பம். இதுக்கும் இந்த காலிஃப்ளவர் சூப்பராக இருக்குது. அந்த மொறு தோசை 1, 2 வந்து ஊத்தாப்பத்துக்கும் இந்த காலிஃப்ளவர் பாயா செம சூப்பராக இருக்கும். இது ஊத்தாப்பம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் நீங்கள் வெங்காயம் எல்லாம் கூட போட்டு சாப்பிட்லாம். ஆனால் நான் இதில் நிறைய எல்லாம் போட்டுக்கிறனால ப்ளைனாக தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் இதாங்க. எல்லாம் பிள்ளைங்களாம் ஊருக்கு போயிட்டாங்க, நாங்கள் மட்டும்தான். அதனால் எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.